சின்னமனூர் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து தேனி கலெக்டர் சஜீவனா ஆய்வு. தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அறிவுசார் மையம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நகராட்சி கழிவுகளை பயோமைனிங் முறையில் மறுசுழற்சி செய்யும் முறைகள் குறித்து தேனி மாவட்ட கலெக்டர் சஜீவனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சின்னமனூர் நகராட்சி பொன்னகர் பகுதியில் ரூபாய் 2.06 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அறிவுசார் மையம் மற்றும் படிப்பு மையம், வஉசி நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகளை பார்வையிட்ட கலெக்டர், அரசின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 2.86 கோடி மதிப்பீட்டில் நகராட்சி கழிவுகளை பயோமைனிங் முறையின் மூலம் சுத்திகரிப்பு செய்யும் முறையினை பார்வையிட்ட கலெக்டர், பயோமைனிங் முறையில் குப்பைகளை உரமாக்குவதால் விவசாயம் மற்றும் பிற தேவைகளுக்கு பயன்படும் என்பதால் குப்பைகளை இயற்கை உரமாக்கும் பணியை விரைவாக முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து சின்னமனூர் நகராட்சி துவக்கப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து கலெக்டர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் சார்பில் மரக்கன்றுகளை நடவு செய்து மியோவாக்கி காடுகளை உருவாக்கும் திட்டத்தை கலெக்டர் தொடங்கி வைத்தார். இந்த ஆய்வுகளின் போது சின்னமனூர் நகராட்சி நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு, நகராட்சி பொறியாளர் பன்னீர்செல்வம், நகராட்சி மேற்பார்வையாளர் மோகன் உள்பட பலர் உடனிருந்தனர்.